எதற்காக ரட்சிக்கப்படுகிறோம்? ஏன் ஒரு மனுஷனாக நம்ம வாழலாமே, கோலியாத்து மாதிரி இருக்கலாமே, 10 மடங்கு சமர்த்தன ஞானம் புத்தி இருந்தால் தானியேலை போல ராஜாவுக்கு அடுத்த ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கலாமே, ஒரு பெரிய அதிகாரியாக மாறலாமே, உலகத்தானாக உலக ஞானி பண்டிதனாக நாம் இருக்க முடியுமே. ஆனால் இந்த வாக்குத்தத்தம் இல்லை என்றால் அவன் உலகத்தில் எவ்வளவு பெரிய ஞானி பண்டிதனாக இருந்தாலும் கோலியாத்து அழிந்து போவது நிச்சயம். இங்கே தான் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொண்டு வர்றாரு. இந்த பாரு, சிங்க குட்டிகள் தான் அது, ஆனால் அது பட்டினி கிடக்கும். சிங்கம் விரியன் பாம்பு தான், பாலசிங்கம் வலு சர்ப்பம் தான், ஆனால் தேவனுடைய பிள்ளையின் கால் அதை மிதிக்கும். பெரிய ராட்சசன் தான், ஒரு சிறு ஆடு மேய்க்கிற பையனுக்கு பதில் சொல்ல முடியாது. இதெல்லாம் உலக தாளந்துகள் கொடுக்கிற மேன்மை மகிமை, அது எதிலுமே நித்திய ஜீவன் கிடையாது. 10 மடங்கு சமர்த்தன தானியேல் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது, ராஜா ஒரு சட்டத்தை போடும்போது சிங்கங்களின் கெபிக்கில் அவன் தூக்கி போடும் பொழுது அந்த 10 மடங்கு சமர்த்து அவனுக்கு பிரயோஜனம் இல்லாததாக இருந்தது. பவுல் அப்போஸ்தலன் ஒரு பெரிய ஞானி பண்டிதன் பரிசேயன், ஜனங்களுக்கு போதிக்கிற ரப்பி, ஜனங்களால் கனம் பெற்றவன், ரப்பி ரப்பி என்று வாழ்த்தப்பட்டவன், புறம்பான வேஷங்களை எல்லாம் தரித்து கொண்டவன் தான். ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இக்கட்டு வரும் பொழுது, தன்னுடைய கண்கள் பார்வை பறி போகும் பொழுது, இத்தனை மேன்மை மகிமையான புறம்பான காரியங்கள் குப்பையாகிவிட்டது. இப்படிதான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார்? ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். நித்திய ஜீவனை உனக்கு நான் கொடுப்பேன் என்பதே தேவன் நமக்கு செய்திருக்கிற வாக்கு தத்தம். என்ன வேணாலும் நடக்கட்டும், தீயா நான் கடந்து போவேன், தண்ணீரா கடந்து போவேன், அதுக்கு பலன் கிடையாது. அக்கினி என்னை பட்சிக்க முடியாது, என் பேரில் அது பற்றாது. தண்ணீர்கள் என் மேலே புரள முடியாது. பெரு வெள்ளம் வந்து முட்டி மோதும் போது இந்த வீடு இடிந்து விழாது, நிலைத்து நிற்கும். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம். நித்திய ஜீவனை உனக்கு கொடுப்பேன். நீ மற்ற உலகத்தானை போல ஒரு நாள் ஓஹோ என்று இருப்பாய், இன்னொரு நாள் அப்படியே விழுந்து கிடப்பாய், விரக்தி அடைந்து போய் கிடப்பாய். ஒரு நாள் புலம்பிக் கொண்டு இருப்பாய், ஒரு நாள் சந்தோஷம். அந்த வாழ்க்கை இல்லை. உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, உனக்கு ஒரு நித்திய சந்தோஷம் உண்டு என்றால் அதை நிராகரிக்கிறதற்கு எந்த ஒரு சம்பவமோ சூழ்நிலையோ மனுஷரோ வரவே முடியாது என்பதுதான் நித்திய ஜீவன். பார்வோன் அவனுடைய சேனையுமா வரட்டும், சிவந்த சமுத்திரமா வரட்டும், உன்னை தொட முடியாது. இதுதான் நித்திய ஜீவன். எல்லாம் இருக்கு, வாழ்க்கையில் வியாதி இருக்கு, கஷ்டம் இருக்கு, தரித்திரம் இருக்கு, பலவீனம் இருக்கு, உடல் கைவிடுது, உடல் உறுப்புகள் எல்லாம் கைவிடும், சூழ்நிலைகள் மாறும், பணம் இல்லாமல் போய்விடும், பணப்பை குறைந்து போய்கொண்டே இருக்கும். உலகத்திலும் தேசத்திலும் பல விதமான காரியங்கள் சம்பவங்கள் நடக்கும், வானத்தில் நடக்கும், பூமியில் நடக்கும், அடையாளங்கள் இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்றார்? அதுதான் நடக்கும். வாக்கு தத்தம். நித்திய ஜீவனை உனக்கு நான் கொடுப்பேன் என்பதே அவர் செய்திருக்கிற வாக்கு தத்தம். எந்த வேத கல்லூரி இதை கொடுக்கும்? எந்த வேத பண்டிதம் இதை கொடுக்கும்? பவுல் அப்போஸ்தலன் வேத பண்டிதன் ரப்பி ரப்பி என்பவர் ஒரு காலகட்டத்தில் ஒன்றுமில்லாமல் போனார், குப்பையானார். என்னை இக்கட்டிலிருந்து மீட்டுக்கொள்ள முடியாத ஒரு புறம்பான மத ரீதியான பரிசுத்தம், நீதி, நற்கிரியைகள் எனக்கு எதற்கு? முட்டை மார்க்கு. அதை கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடு. இங்க ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நித்திய ஜீவனை உனக்கு கொடுப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்திருக்கிற வாக்கு தத்தம். அப்போ நீ சூழ்நிலைகளை நம்பாதே. சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இருக்கிறதுனால உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை அமையும் என்று நினைக்காதே. அதே போல சூழ்நிலைகள் உனக்கு பாதகமாக இருந்தாலும் அது உனக்கு கேடு என்றும் நினைக்காதே. ஏன் அப்படின்னா, நான் உனக்கு கொடுக்கிற சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல், நிம்மதி உன் சூழ்நிலைகளை பொறுத்தது அல்ல. நான் உனக்குள்ளே இருந்து உனக்கு கற்றுக் கொடுக்கிற வேத கல்வி, அந்த கல்வியை நீ நம்புகிறதன் மூலம் நீ ஜெயம் கொள்ளுகிறாய். இதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றார். நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். 26வது வசனம், உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அப்போ இந்த இடத்துல நித்திய ஜீவனை அடைய முடியாதபடிக்கு
நாம் வஞ்சிக்கப்படுகிறதற்கு கொடிய வஞ்சகம் உலகத்தில் இருக்கும். வஞ்சகம் இருக்கவே இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். இந்த வஞ்சகம் இருக்குதா இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில் நான் வஞ்சிக்கப்பட்டவனா, நான் வஞ்சிக்கப்படாதவனா? இந்த வாக்குத்தத்தத்தை நான் எடுத்து உபயோகிக்கிறவனா? இதில் பலன் அடைந்தவனா? இதை அனுபவிக்கிறவனா? இந்த சமாதான சந்தோஷம் எனக்கு கொடுக்கிறதை நான் ஒவ்வொரு நாளும் நான் அனுபவித்து நான் ஜெயம் கொள்ளுகிறவனா? அந்த இடத்தில் தான் வஞ்சகம் இருக்கிறதா இல்லையா என்பது நமக்கு புரியும். வாக்குத்தத்தத்தை நான் கொடுத்திருக்கிறேன், உனக்கு நிரந்தர சந்தோஷம், நித்திய சந்தோஷம், நித்திய சமாதானம். உன் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, நான் உனக்குள்ளே இருப்பேன், இருந்து என் பிரமாணத்தை உன் இருதயத்தில் எழுதுவேன். என் பிரமாணத்தை வாங்கி கொண்டு உன் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீ ஜெயிக்கத்தக்கதாக அந்த வார்த்தைகளை நீ நம்புவாய். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தின் மேல் உனக்கு கிடைக்கக்கூடியது தான் வல்லமை, ஜெயம். அதுதான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்பது தானியேல் சிங்கங்களின் கெபிகளுக்கு போகும்போது ஆண்டவர் கொடுத்த அவருடைய வார்த்தை, அந்த கல்வி, அதுதான் வேத கல்வி. அது அறிவு கிடையாது, இருதயத்தில் எழுதப்பட்ட உணர்வு. வேத அறிவு என்பது தலையில் உள்ள மூளையில் உள்ள அறிவு அல்ல, அது குப்பை. ஆனால் இருதயத்தில் எழுதப்பட்ட தேவ உணர்வு அது. ஆண்டவர் உள்ளன்னு சொல்றார், நீ சிங்கங்களின் கெபியா போ, சிங்கங்களின் கெபியில் உன்னை தூக்கி போட்டானே அவனை வாழ்த்து. அவர் வாழ்த்துறார். மறுநாள் காலையில் ராஜா வரும்பொழுது தானியேலே என்று பேசும் பொழுது, ராஜாவே நீர் வாழ்க, வாழ்த்துறாரு. எனக்கு எவ்வளவு பெரிய நன்மை செஞ்சிருக்கிறீர். யாராவது சொல்வாங்களா, சிங்கங்களின் கெபியில தூக்கி போட்டவன் வந்து எனக்கு நன்மை செய்தவன் என்று யாராவது சொல்வானா? வாழ்த்துறாரு, எனக்கு நீங்க நன்மை செய்தீங்க. என்னை சிங்கங்களின் கெபியில தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அதற்கு முன்னாடி இருந்த விசுவாசம், அதற்கு பின்னாடி இருந்த விசுவாசம் உலகத்திற்கு அது சாட்சியாக மாறும். சிங்கங்கள் ஒன்று செய்ய முடியாது. சிங்கம், விரியன் பாம்பு, பாலசிங்கம், வலு சர்ப்பத்தை தானியேல் மிதித்து போட்டார். எதில்? விசுவாசத்தில். நித்திய ஜீவன். அவர் விசுவாசத்தில் போறாரு. என் பிதா என்னை சிங்கங்களின் கெபியாக வழி நடத்தினால் அவர் சிங்கங்களின் வாயை கட்டி போடுவது உறுதி. இதுதான் நித்திய ஜீவன். நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்னென்ன மார்க்கத்தை அவர் நம்மை கடத்தி கொண்டு போகிறார், நடத்தி கொண்டு போகிறார் என்றால், ராஜா கெடுதல் பண்ணிட்டார், எனக்கு விரோதமாக நிறைய பேர் கெடுதல் பண்ணிட்டாங்க, என்னை புசிக்கிறதுக்கு சிங்கங்கள் வாயை பழந்துகிட்டு இருக்குது, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஆண்டவர் என்னை வழி நடத்துகிற மார்க்கம் மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக நான் போனாலும் எனக்கு 100% எனக்கு பாதுகாப்பு உண்டு என்று ஆண்டவர் என் இருதயத்தில் எழுதி வச்சிருவார். அதைத்தான் நம்புகிறோம். இதுதான் அபிஷேகம். அதுக்கு அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம். 27வது வசனம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அபிஷேகத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். இந்த அபிஷேகத்தின் வல்லமை என்ன, மகிமை என்ன என்பது, இந்த அபிஷேகம் கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார் என்கிற திடமான விசுவாசம். கர்த்தருடைய ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். கிறிஸ்து எனக்குள்ளே ஆவியாக வாசம் பண்ணுகிறார். இது தேவனுடைய ஆவி, இது கர்த்தருடைய ஆவி, இது பரிசுத்த ஆவி, தெய்வத்துவம் எனக்குள்ளே இருக்கிறது என்கிற நம்பிக்கை. அதுதான் அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை நான் பெற்றிருக்கிறேன், ஆனால் சூழ்நிலைகளை நான் தோற்று போகிறேன் என்றால் இந்த அபிஷேகத்தை குறித்த அறிவு, உணர்வு இல்லை, அவ்வளோதான். எங்கேயோ நான் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறேன். என்னில் அபிஷேகம் இருக்கிறது என்றால் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் என்றால் அந்த கிறிஸ்து சும்மா இருக்க மாட்டார். அவர் ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார், உறுதியை கொடுக்கிறார். நித்திய ஜீவனை கொடுக்கிறதற்கு நான் உனக்குள்ளே இருக்கிறேன். எந்த மேய்ப்பன் உன் இருதயத்துக்குள்ள இருப்பான்? எந்த மனுஷன் உன் இருதயத்திற்குள் இருப்பான்? எந்த வேத ஞானி, பண்டிதன், கல்விமான் உன் இக்கட்டில் உன் இருதயத்திற்குள் இருந்து உனக்கு உதவி செய்கிறவன் யார்? முடியாது. அதெல்லாம் பழைய உடன்படிக்கை. பழைய துருத்தியில் அவங்க புதிய ரசத்தை கொண்டு வந்து போடுவாங்க, ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தி வைத்து அதில் கிறிஸ்துவை குறித்து உபதேசிப்பாங்க. இல்லை,
நாம உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறோம், மறுபடி ஜனிப்பிக்கப்பட்டு இருக்கிறோம், கர்த்தரின் மரணத்தோடு இணைந்து இருக்கிறோம், அவருடைய மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நாம் பங்காளியாக மாறி இருக்கிறோம். அந்த கல்வாரி சிலுவையில் அந்த மாம்சமும் இரத்தமும் அடிக்கப்படும் போது அது நம்முடைய மாம்சமாக நம்முடைய இரத்தமாக நாம் அவரோடு கூட இணைந்து அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி அவரோடு கூட மரித்திருக்கிறோம், அவரோடு கூட உயிர்த்தெழுந்திருக்கிறோம். இதுதான் மறுபடி ஜனனம், இதுதான் ஞானஸ்நானம். இப்படி கிறிஸ்துவின் மரணத்தோடும் உயிர்த்தெழுதலோடும் இணைகிறது தான் ஞானஸ்நானம், மெய்யான ஞானஸ்நானம். இதுதான் இருதய விருத்த சேதனம். இங்கே மனுஷத்துவம் நீக்கப்பட்டது, தெய்வத்துவம் நமக்குள்ளே வந்திருக்கிறது. அதுதான் அபிஷேகம். நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கலாத்தியர் 2:20 அதுதான் மூல உபதேசம். அங்கே மனுஷத்துவம் நீங்கி விட்டது, தெய்வத்துவம் எனக்குள்ளே வந்து விட்டது, நான் ஆவிக்குரிய ஜீவனாக நான் மாறிவிட்டேன், எனக்குள்ளே கிறிஸ்து. இதுதாங்க அபிஷேகம். இப்படி என்னால் விசுவாசிக்க முடியவில்லை என்றால் நான் எவ்வளவு வரங்களை பெற்றிருந்தாலும் வாழ்க்கையில் தோல்வி அடைகிறது உறுதி. இந்த அபிஷேகத்தின் மேல் இருக்கக்கூடிய விசுவாசம், நான் அல்ல எனக்குள்ளே கிறிஸ்து, அவரோடு கூட ஒரே சரீரமாக அந்த மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் பங்காளியாக மாறிவிட்டோம். அவர் உயிர்த்தெழும் போது உயிர்த்தெழுந்த ஆவிக்குரிய மகிமையின் சரீரத்தில் அவரோடு கூட நாம அந்த மாம்சத்துக்கும் எழுந்த ஆவிக்குரிய சரீரத்தில் நாம் பங்காளியானோம். இந்த சரீரத்தில் பங்காளியாகும் போது மகிமையின் சரீரத்திலும் நாம் பங்காளி ஆகியிருக்கிறோம். அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் உரியவர்கள் ஆகும் பொழுது அவருடைய ஆவியின் உயிர்த்தெழுதலில் நாம் அவரோடு கூட பங்காளியாக மாறியிருக்கிறோம். இந்த விருத்த சேதனம் நமக்கு நடந்திருக்கிறது. இப்பொழுது பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். இதுவே அபிஷேகம். இந்த விசுவாசமே அபிஷேகம். எனக்குள்ளே நான் இல்லை, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். இந்த விசுவாசம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சூழ்நிலைகளை நாம் மேற்கொள்ள முடியும், நாம் சவால் விட முடியும். அதுதான் அபிஷேகத்தின் கிரியை. இந்த அபிஷேகத்தை நாம் இப்படி விசுவாசிப்போமானால், நான் அல்ல எனக்குள்ளே இப்பொழுது இருக்கிறது கிறிஸ்து. இதான் நீங்கள் மறுபடி ஜனிப்பிக்கப்பட்டீர்களா? நீங்கள் மறுபடி புது சிருஷ்டியாக மாறி இருக்கிறீர்களா? பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு புதிய சிருஷ்டியாக மாறி இருக்கிறீர்களா? இப்பொழுது நீங்கள் இல்லை, மரித்தீர்கள், கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா? நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்கிற விசுவாசம் நம்புகிறீர்கள். இதுதான் அபிஷேகம். இந்த அபிஷேகத்தின் மேலே நமக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்கிறதோ அந்த அளவு நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் கொள்ள முடியும். நம்முடைய சந்தோஷம் இப்போ சூழ்நிலைகளை பொறுத்தது அல்ல. இந்த காரியம் நடந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், அல்லது இப்படிப்பட்ட வியாதி வராமல் இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், என் சரீரத்தில் எனக்கு வியாதி இல்லாமல் பலவீனம் இல்லாமல் நல்ல சுகம் இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். அப்போ நல்ல சுகம் உள்ளவன் ஏன் தற்கொலை பண்ணுறான்? எனக்கு உலகத்தால் இந்த காரியங்கள் நடந்ததுன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன். நான் எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவன் நடு ரோட்டில் சாகுறானே. நிர்பந்தம் நீங்கிட்டு தான் நீங்காது. உலகத்தையே எனக்கு கொடுத்தாலும் என் நிர்பந்தம் நீங்காது. அது வேற காரியம், இது வேற காரியம். ஏதேன் தோட்டத்தையே கொடுத்தார், அவன் நிர்பந்தம் அவனில் இருந்ததே. அந்த தோட்டத்தையே அவன் நாசம் பண்ணும்படியாக அந்த நிர்பந்தம் இருந்ததே, செயல்பட்டது. இப்போ அபிஷேகம் எதுக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்றால் அந்த நிர்பந்தத்தை நீக்குகிறது. நம்முடைய குறுகிய வட்டத்தில் இருந்து தெய்வத்துவம் என்கிற அளவற்ற ஒரு வாழ்க்கைக்கு, நித்திய ஜீவன் என்கிற வாழ்க்கைக்கு. மனுஷனுடைய வாழ்க்கை நித்திய ஜீவன் கிடையாது. அந்த சரீரத்திலையும் ஒன்றும் கிடையாது, உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் ஒன்றும் கிடையாது. இங்கே புறம்பான ஒன்றுமே கிடையாது, மத ரீதியான ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவது இல்லை. அப்போ புது உடன்படிக்கையின் அஸ்திபாரமே என்னவென்றால், பழைய உடன்படிக்கையில் ஒரு கூடாரம் இருந்தது, ஒரு மனுஷன் போதித்தான், ரைட். அந்த காலம் முடிவு பெற்றது. அங்கே யாராவது சந்தோஷமாக இருப்பாங்களா? இளைப்பாறுதலோடு இருப்பார்களா? இருக்க முடியாது. எப்படி இருக்க முடியும்? ஏன் அப்படின்னா, முதலாம் கூடாரம் இருக்கும் வரைக்கும்
அந்த திரைச்சீலை இருக்கும். மனுஷன் தெய்வத்துவத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நியாயப்பிரமாணம் இதை செய்யாத, இதை செய்யின்னு சொல்லும், அதை செய்வாங்க, செய்யாமல் இருப்பாங்க. அது புறம்பான ஒரு நீதி, பரிசுத்தம், அது இருதயத்தை சுத்திகரிக்காது.